All this done free, absolutely free. இந்த வார்த்தை ஒன்றும் நமக்கு புதிதல்ல. இன்று இலவசமாக கொடுப்பவர்கள் எல்லாம் மறைமுகமாக ஏதோ ஒரு லாபத்தை மனதில் வைத்துதான் செய்கிறார்கள். ஆனால் இந்த இலவச சேவைக்கு பின்புறத்தில் முழுக்க முழுக்க பலரது வலியும் வேதனையும் அர்ப்பணிப்பும் இருக்கிறது. அடடே, இப்படி ஒரு சேவை மையம் இருக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில்தான் சென்னை ஜீவோதயா ஹாஸ்பைஸ். ஜீவோதயாவில் என்ன பண்றோம்? ஹாஸ்பிஸ் அண்ட் பாலியேட்டிவ் கேர். ஹாஸ்பிஸ்னா என்னென்னா டெர்மினல் இல் பேஷண்ட்ஸை அட்மிட் பண்ணி பார்த்துக்கிற இடம். பாலியேட்டிவ் கேர் இஸ் அன் அப்ரோச் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் டெர்மினல் இல் பேஷண்ட்ஸ். அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை அளிக்க முடியாத பலரது பரிதாப நிலையை பார்த்த நல்லுள்ளம் கொண்ட மருத்துவர்களும் கேரள மலபார் சகோதரிகளின் சேவை உள்ளத்தோடு தொடங்கப்பட்டதுதான் இந்த ஜீவோதயா ஹாஸ்பைஸ். This is the first hospice for cancer patients in South India and second in India. இங்கே நம்ம முற்றிப்போய கேஸ் மட்டும் தான் எடுக்குது. கேன்சர் இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஒன்லி யூ ஆர் டேக்கிங். 1988 தீராத புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான இலவச சிகிச்சை மையம் இல்லை என்பதை உணர்ந்த சகோதரி லிபரட்டா FCC சகோதரிகளுடன் இணைந்து உருவாக்கியதுதான் சென்னை மணலி மாத்தூரில் உள்ள ஜீவோதயா ஹாஸ்பைஸ் டெர்மினல் கேர் சென்டர். இவ்வளோ பெயினோட இங்கே வருவாங்க. வித்தின் 1 or 2 days பெயின் ஓரளவு கண்ட்ரோல் ஆச்சு. இது பண்ணால் ஒழுங்காக அந்த டைமில் மருந்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து இது பண்ணால் தே ஆர் வெரி ஹாப்பி. ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. there are people GH அங்கே இது எல்லா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலும் ஒரு வாரம் 10 நாளோ 1 மாதம் இருப்பாங்கம்மா. நீங்கள் அதுக்கு மேலே போய் அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்க. இங்கே இருக்காங்க 10 வருஷத்துக்கு மேலெல்லாம் இருந்திருக்காங்க. தென்னிந்தியாவின் முதல் கிளையான ஜீவோதயாவின் முக்கிய சேவை என்னவென்றால் பாலியேட்டிவ் கேர், அதாவது நோய் தடுப்பு சிகிச்சையாகும். உயிருக்கு ஆபத்தான புற்றுநோயை எதிர்கொள்ளும் நோயாளிகளின் நோயின் தீவிரத்தை கண்டு வலியை முன்கூட்டியே கண்டறிந்து நோயாளிப்படும் துன்பத்தை தடுத்து நிவாரணம் வழங்கி தாயை போல சேவை செய்து வருகிறது ஜீவோதயா. ஆதரவற்றோர், வீடற்றோர் மற்றும் நோயின் தீவிரத்தால் கைவிடப்பட்டவர்களுக்கு இது ஒரு அடைக்கலப்பட்டிடம். இங்கே வருന്ന பேஷண்ட்ஸ் மெஜாரிட்டி will be having fungating wounds, பக்கல் கேன்சரு, பிரஸ்ட் கேன்சரு, சர்வைக்கல் கேன்சரு, அந்த மாதிரி நிறைய புண்ணிരിക്കുന്ന പേഷ്യൻസ് தான் வருது. നമുക്ക് കഷ്ടം തോന്നും. വായിലൂടെ പുണ്ണിരിക്കുന്ന പൂച്ചയായിട്ട് പേഷ്യൻസ് ഇங்கே വരും. എൻ്റെ ബോഡിയിൽ വരുന്ന ஸ்மெல்லினாலே எனக்கு சாப்பிட முடியாத சிஸ்டம்னு கேட்ட கதை இருக்குது. அப்போ அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் காலையில் இருந்து டெய்லி ஒரு 3 வாட்டி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அப்போ தான் இதெல்லாம் ஸ்மெல்லே அடிக்காது. முக்கியமான விஷயம் வலி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் டாக்டர்ஸ் வருது. அங்கே 2 டாக்டர்ஸ் டெய்லி வருது. அவரே நிஜமாக பார்த்து அவருக்கு வலி இல்லாமல் இருக்கிற மெடிசன் கொடுத்து. ஜீவோதயா மூலம் பயன்பெறுபவர்கள் யாரென்றால் புற்றுநோய் சரியாக வாய்ப்பில்லாத கடைசி கட்டத்தில் வாழும் நோயாளிகள், நல்ல ஆடை உடுத்தி தினமும் பராமரித்து அமைதியாக மறித்த பின் இறுதி சடங்குகள் வரை உதவுகிறது ஜீவோதயா. We take care, total care. We have a mortuary மாதிரி ஐஸ் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குது, அங்கே வச்சுப்போம். We arrange, யாரும் கிளைம் பண்ணாதவங்களுக்கு we have the according to their rights we do the funeral. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட நோயாளிகள், வீட்டில் நிர்வகிக்க இயலாதவர்கள், மருந்து மாத்திரை வாங்க பணம் இல்லாதவர்களையும் பராமரிக்கிறது ஜீவோதயா. இங்கு முழுக்க முழுக்க தன்னார்வ மக்களின் ஈகை பணத்தாலும் பொருள் உதவியாலும் தடையின்றி சிறப்பாக நடக்கிறது. மருந்துகள் தனியார் நிறுவனம் மூலம் கிடைக்க பெற்றாலும் பெரும்பாலான உதவிகள் கிடைப்பதில் பல சிக்கல்கள் இருக்கிறது. நாம் கவலைப்படாவிட்டால் யார் கவலைப்பட முடியும்? அல்லது யார் கவலைப்படுவார்கள்? ஜீவோதயாவின் கண்ணீர் கதையை கேட்டு உதவி செய்வதுதான் நல்லது. அதற்கு முன் மருத்துவர்களின் தாழ்மையான வேண்டுகோள், ஒரே ஒரு விஷயம் ഞങ്ങൾക്ക് തന്നെ വെച്ചാൽ ക്യാൻസർ നോയ് വന്നാൽ ഇറ്റ് ഇസ് എ കില്ലിംഗ് ഡിസീസ്, ഇറ്റ് ഇസ് എ കില്ലർ ഡിസീസ്. ഈവൻ ദെൻ ഫസ്റ്റിലേ தெரிஞ்ச ഒരാളെ ഗുണപ്പെടുത്ത முடியும். അറ്റ്ലീസ്റ്റ് we can prolong the life. ஜீவோதயாவில் செய்யப்படும் உன்னத சேவையை பார்த்தால் இது மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என வரும் திரைப்பட வரிகளுக்கு 100% பொருத்தமானது. இப்படிப்பட்ட சேவையை கண்டு
சத்தியம் தொலைக்காட்சி பெருமை கொள்கிறது. அதோடு மனிதர்களால் வெறுக்கப்படும் நோயாளிகளை அரவணைக்கும் ரியல் அன்னை தெரேசாக்களை பாராட்டி இந்த ஆண்டின் சத்தியம் சாதனை மனிதர்கள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது சத்தியம் தொலைக்காட்சி. புற்றுநோய்க்கு இன்னும் முழுமையாக மருத்துவ உலகம் மருந்தை கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னாலும், முற்றி போய் எல்லா மருத்துவமனைகளும் கைவிட்ட பிறகு நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களை, இந்த நோய் தாக்கிவிட்டதே என்று வருத்தத்தோடு இருக்கிறவர்களை அமைதியான மரணத்திற்கு வழிகாட்டுகிற ஒரு சேவை கூட உலகத்தில் மிகப்பெரிய சிறந்தது. அந்த அளவில் அப்படிப்பட்டவர்களை அழைத்து முற்றிலும் இலவசமாக அவர்கள் நோய் தீவிரத்தை உணர்ந்து அதற்கேற்ற வகையில் ஒரு மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருக்கிற ஜீவோதயா நிறுவனத்திற்காக நாம் அத்தனை பேரும் கரங்கள் தட்டி வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். சாகும்போது நிம்மதியாக சாகணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னு சொல்கிற எத்தனை குரலை கேட்டிருக்கிறோம். அந்த குரல்களின் ஏக்கத்தை புரிந்து கொண்ட ஒரு சேவை. இவங்களை பார்வையிடுறது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்களேன்னு கண்டுபிடிக்கிற சத்தியம் டிவியையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை நமக்கு ஒருவேளை நம்ம அத்தனை பேருக்கும் இது புதிய செய்தியார். சென்னை மாத்தூரை நாம் அறிந்திருப்போம். அங்கே இப்படி ஒரு அற்புதமான சிகிச்சை மையம் இருக்கிறது, இறை அன்பை பிரதிபலிக்கிற ஒரு சிகிச்சை மையம் என்பதை நாம் உணர்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஈகிள் பிரஸினுடைய பொறுப்பாளர் விருது வழங்குகிறார்கள். அந்த நேரத்தில் சத்தியம் டிவி எம்டி அவர்களும் மேடையில் இருக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு கேள்வி, இப்போது எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்க, அவங்களுக்கே தெரியும் நம்ம சாவதான் போகிறோம், அந்த நேரத்தில் வராங்க உங்ககிட்ட ஒரு 3 மாதமோ 4 மாதமோ அவங்க லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகுச்சுங்க. அந்த 3 மாதம் 4 மாதத்தில் அவர்களுக்கு நீங்கள் மருத்துவ ரீதியான கொடுக்குற சிகிச்சை விடுங்க, மன ரீதியான நீங்கள் கொடுக்குற சிகிச்சைன்னு ஏதாவது இருந்தால் ஆடியன்ஸுக்கு சொல்ல முடியுமா? First of all, let me thank Satyam TV for honoring Jeevodaya. The question he asked is, what will we do for the patients in the last moment of their life? You see, we have got a team of doctors and sisters. We will support them, and they are abandoned by all the doctors, but we take care of them. So they are not abandoned, we are with them. We will be giving that feeling to them that don't worry, we are with them. That is the care we give. We are with them till the last moment of their life. So they won't feel abandoned, they won't feel distressed, they won't depressed, they will be happy with our life, our service. So that is what we do. Give them a dignified life. That is what we do. Help them to live in dignity and die in dignity. That is the motto of Jeevodaya. So again, thank you very much for Satyam TV and honoring us in this great audience. Thank you very much. கடவுளை கற்பிப்பது என்பது முக்கியமல்ல, கடவுளை காண்பிப்பது என்பது முக்கியம். அந்த பணியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் மீண்டும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.